மாமா பாட்டி, அவங்க 2 பேரும் போற வேகத்தையும் இருக்கிற கோவத்தையும் பார்த்தா அவங்க போற வீட்ல பெரிய கலவரம் நடக்கும். நான் போறேன். பிரச்சனை பெருசாகாம எப்படியாவது 2 பேரையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். ரேவதி, நீ போய் என் மொபைலையும் சாவி எடுத்து வாங்க. சீக்கிரம் போமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத ரோஹிணி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரி பண்ணிடலாம். சரியா ரேவதி? சீக்கிரம் குடு. பாத்து. என்னாச்சுமா? தெரியல மாமா, திடீர்னு இது வேற கழுத்து இருக்குது. இத நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். சரிம்மா. இந்த ரேவதி வர மாமா. ஆண்டவா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? என்ன இப்படி இடிக்கிறீங்க? வலிக்குதுங்க. வலிக்கதானே இடிக்கிறேன் என் செல்ல பொண்டாட்டி. அப்படியா? உங்களை நான் அடிக்கிறேன். வலிக்குதா? ஷோ கௌதம், போனை எடு. என்னது இது இவ்வளவு நேரம் ரிங்க போகுது? கௌதம் போனை எடுக்க மாட்டேங்கிறானே. கௌதம், போனை எடு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போன் பண்றேன்னு எடு. எடுத்து தொலைடா. சும்மா இடிச்சதுக்கே கோச்சிக்கிறிய? ஆமா, இந்த கொஞ்சலுக்குலாம் ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அப்புறம் வேற எதுக்கு குறைச்சல்ன்ற? நமக்கு மேரேஜ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. போங்க. அவ்வளவுதானே, இந்த வீக்கெண்டு கிளம்பிடலாம். இவ்வளவு தடவை நான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போனை எடுக்காம அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரபுவும் கார்த்திக்கும் இவனை அடிக்கிறதுக்கு அங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல கால் பண்ணா இவன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என் நேரத்துக்கு கௌதம் வீட்டுக்கு அவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. உள்ள போலாமா? வா வா, உட்காரு. எங்க போலான்னு நீயே முடிவு பண்ணு. அது எங்க இருந்தாலும் சரி, உன் கூட வர்றதா இருந்தா நான் நரகத்துக்கு கூட வர ரெடி. ஏங்க, நல்ல விஷயம் பேசுறப்ப ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நான் ஒன்னும் நெகட்டிவா பேசல. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பாசிட்டிவா பேசுறேன். நரகம்னு சொன்னா என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வீடு தேடி வந்துருவாங்களா என்ன? டேய் கௌதம், எங்கடா இருக்க? வெளியே வாடா. டேய், எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? இப்ப வர போறியா இல்லையா? வெளியே வாடா. டேய் அண்ணா, அவன் எந்த ரூம்ல இருந்தாலும் சரி, அங்கேயே அவனை தூக்கி போட்டு மிதி பாடா. ஏய் நில்லுங்க. மேடம். ஏய், இந்த செக்யூரிட்டி பிஏ வேலைக்காரங்களா எங்க போய் தொலைஞ்சாங்க? இந்த தெருக்குள்ள நுழையறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க
வீட்டுக்குள்ள வந்து சம்மந்தம் இல்லாம கொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணும் கொலைக்க வரல, கடிச்சு கொதற வந்திருக்கோம். டேய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு தருதல புள்ளைய பெத்து அவனை கண்டிச்சு வளர்க்காம இஷ்டத்துக்கு வளர்த்தி ஆளாக்கி ஊர் மேய விட்ட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொன்ன? ஹலோ, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். டேய், இவங்க கிட்ட என்னடா பேச்சு? மேடம், உங்க பையனை கூப்பிடுங்க மேடம். என்னையே அதிகாரம் பண்றியா? இப்ப நீ இவனை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து போகல, அவ்வளவுதான் பாத்து. ஆ? ஐயோ, தோ பாருங்கண்ணே. ஹலோ மேடம், இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. இங்க வரணும்னு முடிவெடுத்தப்பவே எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் கிளம்பணும். அதனால எங்களை மிரட்டுறதை விட்டுட்டு உங்க உத்தம புத்திரன் இருக்கான்ல, அவனை கூப்பிடுங்க மேடம். அவனை எதுக்கு கூப்பிடணும்? ஆ? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கா? சட்ட விரோதமா பைக் ரேஸ் நடத்தி என் தங்கச்சி மேல மோதினா பாருங்க, அந்த சம்பந்தம் இருக்கு. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்காக எங்களை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட என் தங்கச்சியை காதலிக்கிற மாதிரி நடிச்சான் பாருங்க, அந்த சம்பந்தம் இருக்கு.